ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் அவரைக்காய் பொரியல் செஞ்சுட்டு பூண்டு கார குழம்பு தாங்க பண்ண போகிறேன். டிஃபனுக்கு தோசையும் குருமா குழம்பு தான் வச்சுக்கலான்ட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியாச்சு. அவரைக்காய் தாளிப்புக்காக தாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துட்டு அது நல்லா வதக்கிட்டே இருக்கட்டும். பக்கத்தில் நாம் குக்கரில் அவரைக்காவும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். பக்கத்துலேயே நான் புளியும் ஊற வச்சுட்டேன். அரிசியும் கழுவி ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியது எல்லாமே. இப்போ நம்ம பூண்டு காரக்குழம்பு தாளிப்புக்காக தான் பார்த்துட்ருக்கோம். எண்ணெயும் சூடாகிடுச்சு, கடுகும் சேர்த்துக்கலாம். இதில் ஜீரகம், வெந்தயம், மிளகு மட்டும் ஒரு 4 உடச்சி வச்ச மாதிரி வச்சுக்கணும். பூண்டு நிறைய உரிச்சு வச்சுக்கலாம். பூண்டு காரக்குழம்பு பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம். அதில் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் அது கூடவே கறிவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அது நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் அது கூட சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கிட்ட பிறகு தேவையான நம்ம காரமும் உப்பும் அதில் சேர்த்துக்கிட்டு ஒரு சைடு அது கொதிக்க விட்டுடலாம். இந்த பக்கம் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் அதில் முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு, சோறும் பொங்கி வெந்திடாச்சு. இந்த சைடு பூண்டு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம கொத்தமல்லி கறிவேப்பிலையும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். அதை நம்ம தோசை தவா வச்சு அதில் தோசையை நம்ம ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. அவரைக்காய் பொரியலும் தோசைக்கு குருமா குழம்பும் நம்ம பூண்டு காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. போரும் ஆற வச்சு பழப்பழம் வச்சாச்சு நம்ம.